மற்றொரு அண்மை செய்தியாக, சென்னையில் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று பாரத் இந்து முன்னணியின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் இந்து முன்னணி யாத்திரை நடத்த அனுமதி வழங்க மறுத்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பாரத் இந்து முன்னணி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான், இதில் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று பாரத் இந்து முன்னணியின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க முடியாது என்று பாரத் இந்து முன்னணியின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த வேண்டும் என்று தொடரப்பட்ட மனுவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் வேல் யாத்திரை நடத்த வேண்டும் என்று அதற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது. சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதிக்க முடியாது என்று ஒரு விரிவான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதனை எதிர்த்து இந்து அமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்குதான் இன்று பெல்லா திரிவேதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விரிவான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்று கூறி தற்போது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்றம் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால் முருகன்.